திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகல் நேரத்திற்கு மாற்றி உத்தரவிடக் கோரி சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகலுக்கு மாற்ற தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் மற்றும் அறநிலைத்துறை முடிவு செய்திருப்பதாகவும், இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்பது நேரத்தை மாற்றுவது தொடர்பாக பெரும்பான்மை முடிவு அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்து அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சிவசுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே இந்த கும்பாபிஷேக நேரம் என்பது நண்பகல் காலை பதிலாக நண்பகல் 12:05 மணி முதல் 12:45 மணி வரை நடத்த வேண்டும் என உத்தரவிட வேண்டும் எனவும், இதுதான் சரியான நேரமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தால் அதன்படி நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிவித்து இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.